வணக்கம் உறவுகளே. கோடை ஆரம்பித்தாச்சு. கோவில்பட்டியில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பிச்சுது. சூரிய பகவான் அவருடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம அப்பா தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க. அதை ரெண்டாக கட் பண்ணி வெயிலுக்கு இதமான நல்ல நீர்ச்சத்து உடைய தர்பூசணி அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதியை ஜூஸ் போட்டு ஒரு பாதியை நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்றதுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். வெயில் ஆரம்பித்ததுனால எல்லோரும் அவங்கவுங்க உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. நல்ல தண்ணி நிறைய குடிங்க. இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள ஜூஸ் குடிங்க. தர்பூசணி பழம், கிரேப்ஸு, ஆரஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, டின் ஜூஸு தவிர்த்துருங்க. இதை மட்டும் சாப்பிடுங்க. இது நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸு, நல்ல ஜீரணமாகக்கூடிய சாப்பாடு, தயிர், மோர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ஜூஸ் போட்டு டப்பர்வேர் தான் ஜூஸர் டப்பர்வேரு அதை உள்ளே வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா சுட்டி மகளுக்கு காலையில் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்க முடியாது, டைம் இருக்காது. லஞ்ச் பண்ணதுக்கும் டிஃபன் பண்ணதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். ஜூஸ் டெய்லி ஒரு ஜூஸ் கொடுத்து விடணுங்கிறதுக்காண்டி நாளைக்கு எனக்கு தர்பூசணி ஜூஸ் கொடுங்கம்மான்னா அதனால் அவளுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வச்சாச்சு. அப்பாவும் நானும் சுட்டி மகளும் மீதி இருந்த அந்த தர்பூசணியை நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.